ஒரு ஊருல ஒரே ஒரு வீர. அனைவருக்கும் வணக்கம். இது ராயலூரன் டிவி சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ ராயலூரன் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத்தில் கண்ட்ரி ப்ரீட்ஸை பற்றி பேசியிருந்தார். நிறைய பேர் இதை கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி டாக்ஸ் கேட்குறவங்க, பப்பீஸ் கேட்குறவங்க நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா பேசியிருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பேசினதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரி ப்ரீட்ஸ் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்ட்ரி ப்ரீட்ஸ் எல்லாமே தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பையெல்லாம் குப்பையை பொறுக்கிட்டு சாலையில் அடிபட்டு கிடந்துச்சு. அவர் பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் இதை வளர்க்குறதுக்கு ஆர்வம் அதிகமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் விலையும் பார்த்திங்கன்னா சற்று உயர்ந்துருச்சுனே சொல்லலாம் இந்த கண்ட்ரி ப்ரீட்ஸு. அவர் பேசின ஆடியோவை யாரும் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் பேசி முடித்த உடனே அவர் பேசின ஆடியோவை நான் போடுறேன். கண்ட்ரி ப்ரீட்ஸை பற்றி அவர் பேசினதுக்கப்புறம் தான் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. அவர் பேசின கண்ட்ரி ப்ரீட்ஸ் என்ன அப்படின்னா, சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, முதல் கவுண்ட், ஹிமாச்சல் கவுண்ட் அப்படின்னு ஒரு ப்ரீடு. ஹிமாச்சல் கவுண்ட்டை பற்றி நம்ம டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த 6 ப்ரீடை பற்றி அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இந்த 6 ப்ரீடையும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி வளங்க. இந்த ஃபாரின் ப்ரீடெலாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு எங்கிட்ட கூட அவுத்து விட்ருங்க. அது தெருவில் அலையட்டும். தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க நாய் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது. வீட்டில் இருக்க வேண்டிய நாய் என்ன செய்யுதுன்னா தெருவில் குப்பையை பொறுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுதான் குப்பையை பொறுக்கிட்டு இருக்க நாய் தான் நம்ம நாய். நீங்கள் பெட்ரூம்குள்ளே வச்சு படுக்க வச்சுருக்கீங்க தெரியுங்களா, ஃபாரின் ப்ரீடு. ஸோ அந்த ஃபாரின் ப்ரீடெலாம் இனிமேல் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. இந்த 6 ப்ரீடை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த 6 ப்ரீடை வளங்க. வாங்க நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத்தில் பேசின அந்த ஆடியோவை பார்ப்போம். வாங்க. इंडियन ब्रीड के डॉग को घर लाएं। इंडियन ब्रीड्स में मुधोल हाउंड है, हिमाचली हाउंड है। ये बहुत ही अच्छी नस्लें हैं। राजपलायम, कन्नी, चिप्पी पराई और कोम्बाई भी बहुत शानदार इंडियन ब्रीड्स हैं। इनको पालने में खर्च भी काफी कम आता है। बीते दिनों जब हम अपना स्वतंत्रता दिवस मना रहे थे, तब एक दिलचस्प खबर पर मेरा ध्यान गया। ये खबर है हमारे सुरक्षा बलों के 2 जाबाज किरदारों की। एक है सोफी और दूसरी विदा। सोफी और विदा इंडियन आर्मी के श्वान है, डॉग्स है, और उन्हें चीफ ऑफ आर्मी स्टाफ कमेंडेशन कार्ड से सम्मानित किया गया है। सोफी और विदा को ये सम्मान इसलिए मिला क्योंकि इन्होंने अपने देश की रक्षा करते हुए अपना कर्तव्य बखूबी निभाया है। हमारी सेनाओं में, हमारे सुरक्षा बलों के पास ऐसे कितने ही बहादुर श्वान हैं, डॉग्स हैं, जो देश के लिए जीते हैं और देश के लिए अपना बलिदान भी देते हैं। कितने ही बम धमाकों को, कितनी ही आतंकी साजिशों को रोकने में ऐसे डॉग्स ने बहुत अहम भूमिका निभाई। कुछ समय पहले मुझे देश की सुरक्षा में डॉग्स की भूमिका के बारे में बहुत विस्तार से जानने को मिला। कई किस्से भी सुने। एक डॉग बलराम ने 2006 में अमरनाथ यात्रा के रास्ते में बड़ी मात्रा में गोला बारूद खोज निकाला था। 2002 में भावना ने आईईडी खोजा था। आईईडी निकालने के दौरान आतंकियों ने विस्फोट कर दिया और श्वान शहीद हो गए। 2-3 वर्ष पहले छत्तीसगढ़ के बीजापुर में सीआरपीएफ का स्निफर डॉग क्रैकर भी आईईडी ब्लास्ट में शहीद हो गया था। कुछ दिन पहले ही आपने शायद टीवी पर एक बड़ा भावुक करने वाला दृश्य देखा होगा, जिसमें बीड़ पुलिस अपने साथी डॉग रॉकी को पूरे सम्मान के साथ आखिरी विदाई दे रही थी। रॉकी ने 300 से ज्यादा केसों को सुलझाने में
पुलिस की मदद की थी। डॉग की डिजास्टर मैनेजमेंट और रेस्क्यू मिशंस में भी बहुत बड़ी भूमिका होती है। भारत में तो नेशनल डिजास्टर रिस्पांस फोर्स एनडीआरएफ ने ऐसे दर्जनों डॉग्स को स्पेशली ट्रेन किया है। कहीं भूकंप आने पर, इमारत गिरने पर, मलबे में दबे जीवित लोगों को खोज निकालने में ये डॉग्स बहुत एक्सपर्ट्स होते हैं। साथियों, मुझे यह भी बताया गया कि इंडियन ब्रीड के डॉग्स भी बहुत अच्छे होते हैं, बहुत सक्षम होते हैं। इंडियन ब्रीड्स में मुधोल हाउंड है, हिमाचली हाउंड है, ये बहुत ही अच्छी नस्लें हैं। राजपलायम, कन्नी, चिप्पी पराई और कोम्बाई भी बहुत शानदार इंडियन ब्रीड्स हैं। इनको पालने में खर्च भी काफी कम आता है और ये भारतीय माहौल में ढले भी होते हैं। अब हमारी सुरक्षा एजेंसियों ने भी इन इंडियन ब्रीड्स के डॉग्स को अपनी सुरक्षा दस्ते में शामिल कर रही है। पिछले कुछ समय में आर्मी, सीआईएसएफ, एनएसजी ने मुधोल हाउंड डॉग्स को ट्रेन करके डॉग स्क्वाड में शामिल किया है। सीआरपीएफ ने कोम्बाई डॉग्स को शामिल किया है। इंडियन काउंसिल ऑफ एग्रीकल्चर रिसर्च भी भारतीय नस्ल के डॉग्स पर रिसर्च कर रही है। मकसद यही है कि इंडियन ब्रीड्स को और बेहतर बनाया जा सके और उपयोगी बनाया जा सके। आप इंटरनेट पर इनके नाम सर्च करिए, इनके बारे में जानिए। आप इनकी खूबसूरती, इनकी क्वालिटी देखकर हैरान हो जाएंगे। अगली बार जब भी आप डॉग पालने की सोचें, आप जरूर इनमें से ही किसी इंडियन ब्रीड के डॉग को घर लाएं। आत्मनिर्भर भारत जब जन मन का मंत्र बन ही रहा है, तो कोई भी क्षेत्र इससे पीछे कैसे छूट सकता है। என்ன நேயர்களே, ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இந்திய பிரதமரே கண்ட்ரி பிரீட்ஸை பற்றி பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதில் 3 பிரீடு வந்து நம்ம தமிழ்நாடோட சேர்ந்தது. தமிழ்நாடு தான் அதுக்கு ஆர்ஜின், தமிழ்நாடு தான் பிறப்பிடம். கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, இது 3மே பிறந்தது இங்கே தான். ஸோ மற்ற பிரீடு எல்லாமே வந்து இந்தியன் பிரீட்ஸு நிறையா மற்ற ஸ்டேட்டில் பிறந்துச்சு. அதை பற்றி நம்ம முதல் ஹவுண்ட் பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ஆடியோ மூலயமாவும் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்ட்ரி பிரீட்ஸை நீங்கள் வளங்க, விலையை பார்க்காதீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் நாய் குட்டி போடுது. விலையை பார்க்காதீங்க. ஸோ விலை கொடுத்து வாங்குகிறோன்னு நினைக்காதீங்க. அதுக்குரிய யூசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ விலை கொடுத்து வாங்கினாலும் கண்ட்ரி பிரீட்ஸ் வந்து அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். தயவுசெய்து அனைவரும் கண்ட்ரி பிரீட்ஸை வாங்கி எல்லார் வீட்லேயும் வளங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.